Hello students. So today we are going to see a new chapter which is chapter 6 PHP conditional statements. Okay. So conditional statement means the statements which are used to take decisions. Okay. Or it you will be giving some conditions to the instruction. So if the condition satisfies, then the particular statement will be executed. If it doesn't satisfy the condition, then the particular statement will be skipped or another set of statements will be executed. Okay, so uh, you'll be you'll be understanding the importance of conditional statement. uh, you'll be learning about different types of conditional statements in PHP. You'll be learning the fundamental basics of conditional statements. Okay, so conditional statements are used for writing decision making logics. Okay, ஸோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். உங்கள் ப்ரோக்ராமில் ஒரு முடிவு எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஏஜ் வந்து 18க்கு மேலே ஆயிடுச்சா இல்லை 18க்கு கீழே தான் இருக்கா அப்படின்றத முடிவு எடுக்கிறாங்க. ஒரு 18 ஏஜுக்கு மேலே இருக்கவங்க தான் ஓட் பண்ணணும், 18க்கு கீழே இருக்கவங்க ஓட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு 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 லாஜிக் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து 4 இருக்குது. ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இது இப்படி தான் இருக்கும், பட் பிஹெச்பியில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இஃப் எல்ஸு, இஃப் அப்புறம் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது நாலுமே வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க மூணு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து எய்தர் ஆர். ஓகே, ஸோ ட்ரூ இருந்துச்சுன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அது எக்ஸிக்யூட் ஆகாது, எல்ஸில் என்ன இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது மாதிரி எய்தர் ஆர் அப்படின்ற மாதிரி தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் இந்த ஸ்விட்ச் கேஸில் மட்டும் மல்டிபிள் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிள் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப்ன்றது கீவேர்ட், நீங்கள் அந்த கீவேர்டை மாற்றக்கூடாது, மாற்றினீங்கன்னா எரர் வரும். ஸோ இஃப் அப்படின்றது ஸ்மால் லெட்டரில் தான், அதுக்குள்ளே கண்டிஷன் கொடுக்கணும். அந்த கண்டிஷன் வந்து அதுக்கு ஆன்சர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற வர எந்த கண்டிஷனாக இருந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளே கொடுக்கலாம். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற பட்சத்தில் இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுக்குற நீங்கள் இந்த ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் அப்புறம் இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் இதில் கொடுக்குற எந்த கண்டிஷனாக இருந்தாலும் இதில் கொடுக்குற எந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுக்குற எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ் மார்க் வந்து 35, ஸோ ஸ்டூடெண்ட் மார்க் வந்து 70. ஸோ இஃப் ஸ்டூடெண்ட் மார்க் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பாஸ் மார்க், தென் எக்கோ மீன்ஸ் பிரிண்ட் பண்ணுறது. ஸோ பிரிண்ட் த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ப்ரொமோஷன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டு 70 மார்க் வாங்கியிருக்காரு, பாஸ் மார்க் வந்து 35 மார்க்கு. ஸோ அந்த 70 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35னா கண்டிஷன் ட்ரூ, நமக்கு வந்து ஆன்சர் ட்ரூன்னு வருது. ட்ரூன்னு வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் அந்த ஸ்டூடெண்ட் மார்க் வந்து 30 தான் இருக்குது, 30 தான் இருக்குது அப்படின்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. 30 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35 அப்படின்றது ஃபால்ஸ், அதாவது அதோட ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து வெறும் ஒரே ஒரு கண்டிஷன் தான், ட்ரூவாக இருந்ததுன்னா
அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா இன்னொரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இஃப் ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற பட்சத்தில் இஃப்க்கு கீழே இருக்கிற ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே அதுக்கு கீழே எல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இஎல்எஸ்இ. அதுவும் ஸ்மால் தான். ஸோ ஸ்மால் லெட்டர்லே இஎல்எஸ்இ எல்ஸ். ஸோ இந்த அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற பட்சத்தில் இந்த எல்ஸ்க்கு கீழே இருக்கிற அந்த பிளாக்குக்குள்ளே நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறோமோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே எக்ஸாம்பிள் தான். பாஸ் மார்க் வந்து 35, ஸ்டூடெண்ட் மார்க் வந்து 70. ஸோ if student mark is equal to pass mark, then the student is eligible for promotion. எல்ஸ்ன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து the student is not eligible for promotion அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து 70 மார்க்ஸ் வாங்கியிருக்காரு, பாஸ் மார்க் வந்து 35. ஸோ 70 இஸ் கிரேட்டர் than or equal to 35, கண்டிஷன் ட்ரூ. அப்போ வந்து நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும் அப்படின்னா the student is eligible for the promotion அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் அந்த ஸ்டூடெண்ட் மார்க் வந்து 30 தான் வாங்கியிருக்காரு அப்படின்னா 30 இஸ் கிரேட்டர் than or equal to 35 அப்படின்ற பட்சத்தில் அது ஃபால்ஸ் ஆகும். ஸோ ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும்னா எல்ஸ்குள்ளே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ த ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் த ப்ரொமோஷன் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகி ரிசல்ட்டில் தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இஃப் எல்ஸ் கண்டிஷன், எல்ஸ் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து லேடர் எல்சிஃப்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்படி படிக்கட்டு மாதிரி ஒன்றுலேருந்து இன்னொன்று வரும், இன்னொன்றுலேருந்து இன்னொன்று வரும். ஸோ அது மாதிரி ஸோ ஒவ்வொரு கண்டிஷனாக செக் பண்ணி வரும்போது பேர் வந்து லேடர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். More than one statement can be execute the condition based on the user needs. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன்லேருந்து இன்னொரு கண்டிஷனுக்கு வந்து செக் பண்ணும்போது அதை செக் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த எல்சிஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ உங்கள் வயசு 18ஆகவும் இருக்குது, 18 மேலே இருக்கா இல்லை கீழே இருக்கா அப்படின்ற ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். அதே டைமில் நீங்கள் பாயா கேர்ளா அப்படின்றதையும் செக் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஃப் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதுக்குள்ளே அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸே எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி அது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸ்க்கு வரும். ஆனால் எல்ஸ்லேயே வந்து இஃப்னு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு கண்டிஷன் வந்து அந்த இடத்துல செக் பண்ணும். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அதுக்கு கீழே இருக்கிற பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு கண்டிஷன் 2க்கு வந்து ஒரு எல்ஸ் இருக்கும், அது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணுறதுனால நமக்கு 3 பாசிபிள் அவுட்புட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 3 அவுட்புட். ஓகே, ஸோ எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ, அது ஒரு பாசிபிள். எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட் இஃப் செகண்ட் கண்டிஷன் இஸ் ட்ரூ, அது ஒரு பாசிபிள். அப்புறம் எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட் இஃப் போத் கண்டிஷன்ஸ் ஆர் ஃபால்ஸ். ஓகே, முதல் கண்டிஷனும் ரெண்டாவது கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ் மார்க் வந்து 35, ஃபஸ்ட் கிளாஸ் வந்து 60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் மார்க் வந்து 70 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட் மார்க் இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் மார்க் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் கிளாஸா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஸோ கண்டிஷன் ட்ரூ.
ஏன்னா 70 இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 60 கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ அது இப்போ வந்து என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா the student is eligible for the promotion with first class அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ எல்ஸ் இப்போ இதே நமக்கு பிரிண்ட் ஆகிடும், இதுக்கப்புறம் வெளியில் வந்துடும். ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, ஸ்டூடெண்ட் மார்க் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு பாஸ் மார்க் அப்படின்னா, இன்கேஸ் உங்கள் ஸ்டூடெண்ட் மார்க் வந்து 55 தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ 55 இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 60னா கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்தது இதுக்கு வரும், எல்சிஃப்க்கு வரும். ஸோ 55 இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 35 அப்படிங்கிறது கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும், the student is eligible for the promotion அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் த கண்டிஷன் வந்து ரெண்டுமே இல்லை, 60 இல்லை 35 இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. ஸோ ஒரு 30 தான் பையன் வாங்கியிருக்கான், ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் வந்து 30 தான் இருக்குது அப்படின்னா இது ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆகிடும். அப்போது கடைசியாக இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும், the student is not eligible for promotion அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்தது வந்து switch கேஸ். ஸோ switch statements is used to perform different action based on different condition. ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸ்விட்ச் அப்படின்றது ஒரு கீவேர்ட், அப்புறம் அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவுட்புட் வருமோ அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே n அப்படின்னு வர்றது வந்து எத்தனை கேசஸ், கேஸ் 1ஆ, கேஸ் 2ஆ, கேஸ் 3ஆ, அதுக்குரிய எத்தனை அவுட்புட்ஸ் வருமோ அத்தனை அவுட்புட்ஸ்க்கான கேசஸும் நீங்கள் இதில் எழுதணும். கேஸ்ன்றது ஒரு கீவேர்ட், கேஸ் அப்படின்றது நீங்கள் மாற்றி கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அது கேஸ் அந்த லேபிள் ப்ளஸ் கோலன், செமிகோலன் கிடையாது, கோலன் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக ஒவ்வொரு கேஸுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணணும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலை அப்படின்னா எல்லா கேஸுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். டிஃபால்ட்டுன்றது வந்து இந்த எந்த கேஸுமே நீங்கள் கொடுக்காத ஒரு கேஸு வேல்யூ வந்து அந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா டிஃபால்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கேஸ் 1, 2, 3 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 3 கேசஸ்லுமே வராமல் ஒரு அவுட்புட் வந்தது அப்படின்னா அப்போது இந்த டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து இந்த டிஃபால்ட் அப்படின்றது ஒரு கேஸாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஃபேவரட் கலர் அப்படின்ட்டு நம்ம ரெட்டுன்னு அழைச்சிருக்கோம். ஸோ ஸ்விட்ச் ஃபேவரட் கலர். ஸோ ஃபேவரட் கலர்ன்றது ஒரு வேரியபிள், அதில் ரெட்டுன்றது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கேஸ் ரெட் அப்படின்றத நீங்கள் எழுதிருக்கீங்க, கேஸ் ரெட் அப்படின்றது லேபிள் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ரெட் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பிரேக்னு கொடுத்துட்டீங்க, அதனால் அதுக்கப்புறம் எந்த எக்ஸிக்யூஷனும் நடக்காது, பிரேக் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ளூ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ரெட்டுன்றது எக்ஸிக்யூட் ஆகாது, அதுக்கு பதிலாக ப்ளூக்கே டேரெக்டாக போய் ஒரு ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ரெட்டும் கொடுக்கல, ப்ளூவும் கொடுக்கல, க்ரீனும் கொடுக்கல, அதுக்கு பதிலாக எல்லோ அப்படின்றது கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ யுவர் ஃபேவரட் கலர் இஸ் நெய்தர் ரெட், ப்ளூ ஆர் நார் க்ரீன். ஸோ உங்களுக்கு பிடித்தமான கலர் வந்து இந்த மூணுமே கிடையாது, வேற ஏதோ ஒரு கலர் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ இது ரொம்ப சின்ன சாப்டர் தான். இதில் 4 முக்கியமான கேள்வினா இதுதான். எக்ஸ்பிளைன் அபவுட் இஃப் ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்பிளைன் அபவுட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்பிளைன் அபவுட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அது ஒன்று. அப்புறம் ஸ்விட்ச் கேஸ், எக்ஸ்பிளைன் அபவுட் ஸ்விட்ச் கேஸ். ஸோ இந்த சாப்டரில் வெறும் 4 முக்கியமான கேள்வி தான் இருக்குது. ஸோ இது எக்ஸ்பிளைன் அபவுட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு ஒட்டு மொத்தமாகவும் கேட்கலாம். அப்போ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மீதி இருக்கிறதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.